மாவட்ட ஆட்சியர் வளாகம் அருகில் தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் 36வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன், கிராம உதவியாளர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு பல நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உரிய ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்றைய போராட்ட களம் எப்படி இருக்கிறது? போராட்ட களத்தில் இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வணக்கம். மாவட்ட ஆட்சித்தலைவரத்திலிருந்து ஆட்சியர் அலுவலகத்தை மாற்றி விட்டார்கள். இன்றைய அவங்க அனுமதி இல்லாமல் நீங்கள் எழிலகம், ஏன்னா எழிலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியானதால் தற்போது எழிலகத்தில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து 36வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு முறையுமே இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு சென்று வருவதும் அவர்கள் காலதாமதம் தொடர்கதையாகி வருகிறது. தற்பொழுது மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போவதாக தெரியும். ஏன்னால் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் தேர்தல் பணி என்பது இவர்களுக்கு முக்கியமான பணி. ஒவ்வொரு தேர்தல்களிலுமே இவர்கள் பணி என்பது மக்கள் மிக முக்கியமான பணியாக இருக்கும். அனைத்து பணிகளையும் இவர்கள் செய்வார்கள். அதாவது மக்களிடமிருந்த வாக்குப்பெட்டி எடுத்து வர கொண்டு பல்வேறு பணிகளை இவர்கள் தான் செய்வார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊழியர்கள் அனைவருமே இங்கே இருக்காங்க. அவர்களுக்கு எந்த விதத்தில் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று ஒரு ஒற்றை கோரிக்கையோடு தான் இங்கே உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்போ தேர்தல் தேதி அறிவிக்க சூழல் இருக்கு. இந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ண போறாங்க? இவங்க மீண்டும் அந்த பேச்சுவார்த்தைக்கு போறாங்களா, இல்லை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போறாங்களான்னு அவங்ககிட்ட கேட்போம். ஏன்னா தொடர்ந்து இந்த 36வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றீங்க. டெய்லி நீங்களும் தலைமைச் செயலகம் போறீங்க, அதிகாரிட்ட பேசுறீங்க, அவங்களும் சொல்றாங்க, திரும்பி வந்துடுறீங்க. இப்போ இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. இப்போ உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இது ஒரு ஒற்றை கோரிக்கை முடிவு என்னதான் சொல்றாங்க? அவங்க செய்து தருகிறோம் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கி 36 நாளாகிடுச்சு. தொடர்ந்து இந்த ஏலகம் வளாகத்தில், சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், எல்லா இடத்துலையும் நாங்கள் போராட்டங்களை செய்துவிட்டு வரோம். இந்த அரசு எங்களை எதனால் கிராம உதவியாளருக்கு காலமர ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க தயங்குறாங்கன்னு தெரியல. 24 மணி நேரமும் களத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் கிராம உதவியாளர்கள். கடந்த 31 ஆண்டுகளாக பணிபுரிந்து அரசாணை 625 அரசு அலுவலக அனைத்து சலுகையிலும் பொருந்தோன்னாங்க. ஆனால் அந்த பொருந்தாத எங்களை இதனால் வரை காலமர ஊதியத்தை உங்களுக்கு கொடுக்குறோம், கோப்பு நிதித்துறைக்கு போயிடுச்சு, கொடுக்குறோம் காலத்தாத்தி வராங்க. எதனால் தேர்தல் நேரத்தில் இந்த அரசு எதனால் இந்த மாதிரி பண்ணுதுன்னு தெரியல. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தயவுகூர்ந்து அவருடைய கவனத்துக்கு எடுத்து போயிட்டு எங்களுக்கு இதை ஒரே ஒரு கோரிக்கை தான். எல்லா துறைக்கும் ஒரு அறிவிப்பு வந்துருக்கு. எந்த துறை எடுத்தாலும் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு. ஆனால் கிராம உதவியாளருக்கு மட்டும் இது வரைக்கும் அறிவிப்பே வரல. நாங்கள் கேட்குறது 15,700. எங்களை சிறப்பு என்பதை எடுத்துவிட்டு காலமுறையத்தில் வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. ஏன்னா கிராம உதவியாளர்கள் பணி என்பது ஒரு மகத்தான பணி. இப்போ உங்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக யார் வந்திருக்கிறாங்க? எங்களுக்கு ஒரே துறை சங்கங்களின் கூட்டமைப்பு, ஃபட்ராவுடைய சிஆர்ஐ ஏலகத்தில் உள்ள காம்பனன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ இவங்க தொடர்ந்து வருவாய்த்துறையில் கிராம உதவியாளர் பணி என்பது ரொம்ப முக்கியமான பணின்னு நல்லாவே தெரியும். இந்த இவங்களுடைய வரைமுறை அந்த காலவரை ஊதியத்துக்கு என்ன பிரச்சனை? எதனால் அந்த காலதாமதமாகும்? ஏன்னா இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கும் பொழுது இவங்க உடனே போய் ஆகணும். இப்போ இவங்களும் போராட்டத்தை தொடரான்னு இருக்காங்களா? இப்போ உங்கள் மற்ற அலுவலகம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நீங்களும் இந்த மாதிரி அதிகாரிட்ட போய் என்ன சொல்ல போகிறீங்க? எங்களுடைய வருவாய் நிர்வாக ஆணையரத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய வருவாய் நிர்வாக ஆணையர்கிட்ட நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய வருவாய்த்துறையில் பேசிக் ஸ்டாஃபு, அடிப்படை பணியாளர்களாக முக்கியத்துவமாக முதுகெலும்பாக விளங்கி கொண்டிருக்கும் கிராம உதவியாளர்கள் கிட்டத்தட்ட 34 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு 2 நாள் முன்பாக மதிப்பிற்குரிய வருவாய் நிர்வாக ஆணையர்கள் நேரில் சந்தித்து பேசினோம். என்னதான் சார் அவங்களுக்கு ஒரு முடிவு, சொல்யூஷன், நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் வேறு யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டப்போ ஆணையர் அவர்கள் இல்லை, நம்ம இங்கேருந்து ரெக்கமெண்ட் பண்ணி பரிந்துரை பண்ணி அரசுக்கு நம்ம அனுப்பிட்டோம். இப்போது அரசுக்கிட்ட தான் அது நிலுவையில் இருக்குது, வருவாய்த்துறையில் செயலாளர்கிட்ட தான் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நானும் தோழர் மகேந்திரகுமார் அவர்களும் நேரில் சென்று வருவாய்த்துறை செயலாளர் அவர்களை சந்திக்கும் போது, மேடம் சிஆர்ஐ கிட்டேருந்து ரெக்கமெண்ட் ஆகி ப்ரொபோசல் இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன ஸ்டேஜ்னு கேட்டப்போ, இல்லை ஃபைனான்ஸோட கன்கரன்ஸில் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபைனான்ஸ் கன்கரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் கூடிய விரைவில் அரசாணையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஃபைனான்ஸில் கன்கரன்ஸ் பெண்டிங் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸில் போய் கேட்க போனால் அவங்க ரெவென்யூவோட கன்ஃபர்மேஷன் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ரெவென்யூவில் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கே சொல்கிறோம் ஃபைனான்ஸ் கன்கரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
அப்புறம் நேற்றைய தினம் வந்து மறுபடியும் வருவாய்த்துறை செயலாளர் அவர்களை நேரில் போய் சந்தித்த போது செயலாளர் வந்து பாசிட்டிவாக நான் ஏதாவது முடிவு எடுக்கிறேன், நம்புங்க, கூடிய விரைவில் ஏதோ செய்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து தோழர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சொல்லுங்கள். இப்போ கிராம உதவியாளர்களை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய எழிலகம் வளாகத்தில் உள்ள அனைத்து பணியாளர்களும், எங்களுடைய எழிலகம் வளாகத்தில் இருக்கிற அனைத்து துறை சங்கங்களும் அமைப்புகளும் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தா இருக்கிறோம். ஏன்னா கிராம உதவியாளர்ன்றவங்க ஒரு யாரும் கிடையாது. வருவாய்த்துறையில் ஒரு அங்கம் வகிக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான் வந்து கிராம உதவியாளர்களுடைய அமைப்புன்றது. அதனால் தொடர்ந்து எங்களுடைய ஆதரவும் அவர்களுக்கு எண்ணிக்கை இருக்கும். இப்போ சொல்லுங்கன்னா கிராம உதவியாளர் பணி ரொம்ப முக்கியமாக தெரியும். நீங்கள் நம்ம என்னதான் எழிலகத்தில் நீங்கள் உட்காந்துருந்தாலும் கூட ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசதி மக்களுடைய பிரச்சனையும் கொண்டு வந்துருவாங்க தான். இப்போ இந்த தேர்தல் தேதி அறிவிக்க போகிற நேரத்தில் இது தேர்தல் பணி முக்கியம் போது இது காலதாமதம் பண்ணால் இவங்க தேர்தல் புறக்கணிச்சாங்கன்னா பாதிப்பு அதிகமாக இல்லை வரும். ஆமாம் சார், அது நிச்சயமாக தான். ஆனால் அரசாங்கத்துக்கு வந்து இவங்களோட பணி முக்கியமான பணிங்கிறது அரசாங்கத்தோட நோட்டில் கமிட் பண்ணியிருந்தாலும் எத்தனையோ முறை இவங்க நேரடியாக முறையிட்டோம், அதுக்கடுத்தாப்புல போராட்ட அழுத்தங்கள் கொடுத்தோம். அரசு இன்னும் இந்த தேதி வரைக்கும் செவி சாய்க்காமல் இருக்கிறது கிராம உதவியாளர்களிடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்படுது. 36வது நாளாக இந்த போராட்டம் தொடர்றதுக்கு அரசாங்கம் தான் காரணம், உயர் அதிகாரிகள் தான் காரணம். இவங்களுக்கு வந்து முதல்ல எந்த சப்ஜெக்ட் நாங்கள் செய்ய முடியாது, இதை நாங்கள் செய்ய முடியாது, இன்னைக்கு செய்வோம், என்னைக்கு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் இவங்க கேள்வியாக முன்வைக்கிறாங்க ஒழிய இன்னைக்கு எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு உத்தரவாதத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்களுக்கு எப்போ செய்ய போகிறோங்கிற உத்தரவாதத்தை கொடுத்தா நாங்கள் போயிடுவோங்கிற ஒரு நிலைப்பாடில் தான் உட்காந்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது அப்போ உத்தரவாதத்தை கூட கொடுக்கறதுக்கு கால நீட்டிப்பு எடுக்கும்போது இவங்களோட நிலைப்பாடு என்னங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. அரசு வந்து இவங்க கோப்பில் ஒரு முடிவு எடுக்கணும், முடிவு எடுக்காமல் நீர்த்து போகக்கூடிய நிலையில் வைக்கிறதுக்குரியது. அதை கண்டித்து தான் நாங்கள் தமிழ்நாடு நிலவரத்துறை அலுவலர் சங்கமும் ஃபெடரா கூட்டமைப்பும் இவங்களுக்கு இன்றைக்கி ஆதரவு தமிழ்நாடு பூரா என்ன செஞ்சுருக்கோம், விடுமுறை எடுத்து இன்றைக்கி இவங்களோட ஆதரவு தெரிவித்து. குறிப்பாக பெண்கள் அதிகமாக இருக்க நீங்களும் வந்திருக்கீங்க, உங்கள் அமைப்பின் சார்பாக போராட்டத்தில் வந்து ஆதரவு தந்துருக்கீங்க. ஏன்னா இப்போது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இவங்களோட பங்கு மிக முக்கியமாக இருக்குல்ல. இந்த பெண்கள் நிறைய பேர் இருக்கும்போது பெண்கள் சார்பாக நீங்கள் மிக முக்கியமாக நீங்கள் போய் பேசும்போது என்ன சொன்னாங்க? ஒரு கிராமத்தோட களப்பணி ஒரு கணக்கு பராமரிப்பிலிருந்து ஆரம்பித்து எல்லா வேலைகளுமே அடிப்படையான எல்லா நிர்வாக பணியுமே பார்க்குறவங்க கிராம உதவியாளர்கள். அதுவும் பெண்கள்ங்கிற போது நம்ம ஆஃபீஸ் லெவலில் ஸ்டாஃபாக இருக்கும். ஒரு களப்பணி பண்ணும்போது பெண்களுக்கு அதுக்கான பிரச்சனைங்க, அவங்க அதை பார்க்க வேண்டிய விஷயங்க நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த பணியை பண்ணுமோ அந்த இன்றியமையாமை அவங்களோட எவ்வளோ அவங்க ரோல் முக்கியங்கிறத புரிஞ்சுட்டு அரசு அவங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றினா நல்லா இருக்குங்கிறத தெரிவிக்கிறேன். இப்போ நிறைய பல்வேறு அமைப்பு சேர்ந்தவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு ஆதரவாக. ஏன்னா கிராம உதவியாளர்கள் பற்றி தொடர்ந்து ஒவ்வொரு துறையாக வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்ட மக்களுக்குமே தேவை முக்கியம். சொல்லுங்கள். இப்போ ஏன்னா இப்போ தொடர்ந்து தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஆதரிச்சிங்க. உயரதிகள் என்ன தான் சொல்கிறாங்க? சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் பேச்சுவார்த்தையில் ஒன்றும் எங்களுக்கு சாதகமான முடிவு வரல எங்கள் தோழர்களுக்கு. நாங்களும் எங்கள் போர்ட் ஆஃப் ரெவென்யூ சம்மந்தமாகவும் பலகட்ட பேச்சுவார்த்தைகளும் பண்ணி கூட போயிருக்கோம். இருந்தாலும் வந்து எங்கள் 36வது நாளாக வந்து எல்லாருமே ரொம்ப மழையிலையும் வெயிலையும் பசியும் பட்டினியாகவும் குடும்பத்தோடவும் குழந்தைங்களோட நேற்று பார்த்திங்கன்னா குழந்தைங்களோடவும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுக்கு அரசு வந்து உரிய முறையில் தயவுசெய்து நீங்கள் உடனடியான ஒரு நிவாரணம் ஒன்று கொடுக்கணும். கிராம உதவியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. இவங்க தான் வந்து எல்லாமே வேலை செய்யணும். பேசிக் ஒர்க் யார் பண்ண போகிறாங்க? இவங்க தான் வந்து எல்லா வீடு வீடாக போகணும், தெருவா போகணும், எல்லாத்தையும் எலெக்ஷன் பண்ணணும், பூத் ரெடி பண்ணணும். இவங்க எல்லாமே நீங்கள் எப்படி எலெக்ஷன் பண்ண முடியும் உங்களால்? இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதோடைய சீரியஸ்னஸை கருத்தில் கொண்டு தயவுசெய்து அரசுகளும் எல்லாரும் மினிஸ்டர் யாராக இருந்தாலும் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் உடனடியாக கூப்பிட்டு இதை போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத எங்கள் டிஎன்பிஆர்ஓ சங்க சார்பாக கேட்டிருக்கோம். இவங்களுக்கு எப்போதும் எங்களுடைய வருவாய்த்துறை வாரியம் சம்பந்தமாக சங்கம் சார்பாக எப்போதுமே இவங்களுக்கு ஆதரவு உண்டு என்பதையும் அதை தெரிவித்து அவங்க தோழர்களோட துணை நிற்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். குறிப்பாக அனைத்து சங்கங்கள் வருவாய்த்துறை சார்ந்த இல்லத்திற்குரிய சங்கத்தினர் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இங்கே வந்திருக்காங்க. இவர் சொன்னது போல் இந்த தேர்தல் பணிங்கிறது ரொம்ப முக்கியமான பணி. இங்கே நகர்ப்புறத்தில் எப்படியான கிராமப்புறத்தில் இவர்கள் வந்து ஒவ்வொரு அந்த பூத்தாக போகணும், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்தமான இந்த பணியாளர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் பணிகளில் முக்கிய பங்காற்றும் கிராம உதவியாளர்களினுடைய இந்த தொடர் போராட்டம் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.